அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கு சென்ற திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு இன்று சென்னை திரும்புகிறார். தமிழகம் திரும்பும் ஏவாவேலு நாளை லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு ஆஜராவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்களை பகிரலாம். லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணைக்கு வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு ஏவாவேலு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை திரும்ப இருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் விமானம் மூலமாக வருகை தர இருக்கிறார். செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சாலைகளை மேம்படுத்த திமுக ஆட்சி காலத்துல 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல முறைகேடு நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட இந்த புகாரை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் புகார் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. கடந்த ஜூன் மாதத்துல ஏவாவேலு அவருடைய ஆழ்வார்பேட்டை வீடு மற்றும் திருவண்ணாமலையில அவருக்கு சொந்தமான பல இடங்கள்ல சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில அவருக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சிங்கப்பூர்ல சிகிச்சையில இருக்கக்கூடிய காரணத்தினால ஏவாவேலு அவர் ஆஜராக முடியாது, அதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று அவர் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பான ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததை அடுத்து நீதிமன்றம் அவர் வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு இணங்க இன்னும் சற்று நேரத்தில் சென்னை திரும்ப இருக்கிறார். சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை திரும்ப இருக்கிறார். சென்னை திரும்பக்கூடிய அவர் வருகின்ற 15ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.